பகவான் தன்னுடைய பூஜைக்காக காளிமாதாவுக்கு படைப்பதற்கு தட்டு நிறைய லட்டை வைத்திருக்கிறார். பகவானின் பக்தர்கள் ஒன்று திரண்டு மாலை பூஜைக்கு வைத்திருந்த லட்டு தட்டில் எல்லா எறும்புகளும் சாறை சாறையாக வருகிறதே என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே பகவான் ராமகிருஷ்ணரிடம் சொல்ல அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், அதனால் என்ன அந்த லட்டு தட்டை சுற்றி சர்க்கரையால் கோலமிடுங்கள், அந்த லட்டு தட்டை சுற்றி சர்க்கரையால் கோலமிடுங்கள் என்றாராம். இவரை படித்தவர், பண்புடையவர், அறிவுடையவர் என்று நினைத்தோம். லட்டும் இனிப்பு சர்க்கரையும் இனிப்பு என்றே கிண்டலும் கேலியும் செய்து கொண்டு சர்க்கரை கோலம் இட்டார்களாம். வரிசையாக வந்த எறும்புகள் லட்டை அருந்துவதற்கு பிறகு தன்னுடைய நுனி நாக்கில் சர்க்கரை பட்டவுடன் இன்பம் கிடைத்ததாக இளைப்பாரி திரும்பியதாம். இதை பார்த்த தொண்டர்கள் வியந்தார்கள். பகவான் சிரித்து கொண்டே சொன்னாராம், ஏன் எறும்பு மட்டுமா, மனிதர்களும் அப்படித்தான். வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கான லட்டை எடுப்பதற்குத்தான் போகிறார்கள். இடையில் கிடைக்கக்கூடிய அற்ப சந்தோஷங்களை தங்கள் நுனிநாக்கில் பட்டு திரும்புகின்ற எறும்பை போலவே இலக்கை அடையாமல் இடையில் கிடைக்கக்கூடிய இச்சைகளுக்கு ஆட்பட்டு மனிதன் வீழ்ந்து போகின்றான் என்றாராம்.